இந்த விதவை ஆக்குற அந்த ரிச்சுவலை கொஞ்சம் தயவு செய்து இதோட தலைமொழிகிட்டா நல்லா இருக்கும். இட் இஸ் டெஃபினெட்லி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் சம்படி டு லூஸ் தேர் பார்ட்னர். இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் ஆண்களுக்கு கிடையாது. பெண்டாட்டி மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல்ல போட்டு இன்னமே உன் வாழ்க்கையில கலரே கிடையாது அப்படிலாம் கிடையாது. அதுலேருந்து அடுத்த முகூர்த்தம் முடிஞ்சதுன்னா இன்னொரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா ஐயோ குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கணவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, 1 2 3 நாள் நம்ம தாத்தா காலத்துலலாம் கேட்டிருக்கோம். ஒரு சின்ன பாட்டி செத்து போயிருப்பாங்க, அடுத்தது இன்னொரு பாட்டி வந்திருப்பாங்க, அவங்க தான் அம்மான்னு எல்லாம் சின்ன பசங்கள்லாம் வளர்ந்துருக்கும், கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு சித்தியா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. எங்கள் பாட்டிக்கு முன்னாடி ஒரு பாட்டி இருந்தாங்க, கல்யாணம் பண்ணி வரத்துக்கு முன்னாடி அவங்க வரும்போதே சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் பட்டிருக்கேன். ஸோ எங்கள் தாத்தாக்கே எங்கள் பாட்டி 2வது மனைவி, அதாவது சின்ன வயசுல அவங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அத்தனை வயசுல 11 வயசு 12 வயசு 13 வயசு அப்பெல்லாம் அந்த கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா.